வணக்கம். ஏழிசை சரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் மாலை நேர செய்திகள். செய்தி வாசிப்பவர் ஜி.கே. லிதுர்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். கடலுக்கு நீராடச் சென்ற உக்ரைனிய பிரஜைக்கு நேர்ந்த நிலை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2வது அல்லது 4வது வாரத்தில். 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை தவணை இன்று ஆரம்பம். டிக்கெட்டு மோசடி தொடர்பில் மேலும் ஒருவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். ரயில் இணைய பற்றுச்சீட்டு மோசடி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கண்டி ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவர் கண்டி வலய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கைதான சந்தேக நபரிடமிருந்து டிக்கெட்டுகள் 2, கையடக்க தொலைபேசிகள் 2 கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 32 வயதுடைய கடுகண்ணாவ பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர். அகுங்கல்ல கடற்கரையில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பிரஜைகள் 3 நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவின் 2 அதிகாரிகளால் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். நீரோட்டத்தில் சிக்கியவர்களில் ஆணொருவரும் 2 பெண்கள் 2 உள்ளடங்குவதாக தெரிய வருகிறது. இருப்பினும் ஆபத்தான நிலையில் இருந்த 54 வயதான உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஆண் பலப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று பிற்பகல் நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிர் பிழைத்த 2 சிறுமிகளும் 13 மற்றும் 17 வயதுடைய உக்ரைனியர்கள் ஆவர். சடலம் பலப்பிட்டிய மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அகுங்கல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலைகளின் 1ஆம் தவணை இன்று ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 1வது தவணை 3 கட்டங்களாக நடைபெறுவதோடு முதல் கட்டம் இன்று முதல் மார்ச் 14 வரை நடைபெறும். 1ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1 முதல் 11 வரையிலும் 3ஆம் கட்டம் ஏப்ரல் 21 முதல் மே 9 வரையிலும் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2வது அல்லது 4வது வாரத்தில் நடத்த தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என தான் நம்புவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கான வரைவு மசோதாவை அனைத்து கட்சிகளும் கூட்டாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். செய்திகள் நிறைவடைகின்றன. நாளை மாலை செய்தியினை எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.